ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கொஞ்சம் வாய்ஸ் ஜோராகவே பேசுகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிவி இருக்குது, ஸோ கம்மி பண்ணிடுறேன். கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் வேலை இருக்குது. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நான் லாங் வீடியோ போட்டு. ஸோ அது வந்து லாங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விலாகாகவே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே சின்னதாக ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், ஷார்ட்டாகவே போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து லாங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிளானில் இருக்கேன். உங்களுக்கு லாங் வீடியோவே வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கும் தெரியும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உடனே நான் வந்து வீடியோஸ் போடுறது வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்கு வீடியோ எடுக்க டைமே இருக்கிறதுல 6 o'clock ஏஞ்சிக்கணும், வாக்கிங் போகணும், வரணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு டிஃபன் செய்யணும், ரெடி பண்ணணும். அந்த டைமில் தான் நான் கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் சின்ன சின்ன ஷார்ட்ஸாகவே போட்டிருக்கேன். பட் லாங் வீடியோ போடுறதுக்கோ வாய்ஸ் ஓவர் கொடுக்கவோ எனக்கு டைம் இருக்காது. ஸோ அதனாலவே நான் வந்து இப்போது ஸோ இப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுற வேலையை அப்படியே காமிச்சிடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய ஒர்க் தான். வீட்டில் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை வந்து ஸ்கூல் பண்ணி ரெடி பண்ணி அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம், அதை முடிச்சாச்சு. காலையிலே வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். பட்டு இன்னும் கொஞ்சம் சமைக்கிறதெல்லாம் இருந்ததில்ல, ஸோ அதெல்லாம் எடுத்து போட்டுட்டேன். அது வாஷ் பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு, க்ளீனிங்காக தான் இருக்குது. எப்போவுமே க்ளீன் பண்ணுறது தானே, க்ளீனாகவே தான் இருக்குது. இன்றைக்கி வந்து வீடெல்லாம் தொடச்சி குளிச்சு முடிச்சுட்டு சாமி இதெல்லாம் க்ளீன் பண்ணோம். அப்புறம் வந்து மதியானத்துக்கு லஞ்சு. ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறேன்னு சொல்லி ஃபுல்லாக ஒன் டே விலாகாகவே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடு பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிகிட்டு தான் இருக்கேன், பெருக்கிட்டு அப்புறமா துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே டஸ்ட் பண்ணுறதுனால வீடு கொஞ்சம் எப்பவுமே க்ளீனாகவே தான் இருக்கும். நான் வீக்லி ஒரு 2 times தான் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டைமில் எப்பாச்சும் ஒரு வாட்டி நான் வந்து டஸ்ட் பண்ணி வச்சுருவேன். ஸோ அதனாலவே வீடு எப்போவுமே சுத்தமாக தான் இருக்கும். நான் அப்புறம் வந்து அப்பப்போ வந்து டஸ்ட் ஏதாச்சும் இருந்தால் நான் தொடச்சி விட்ருவேன். அதனாலவே நான் க்ளீனாக தான் இருக்கும். ஸோ இது வந்து வீடு ஃப்ளோர் க்ளீனிங் வந்து வீக்லி 2 தான். டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே தான் க்ளீன் பண்ணுவேன். ஆக்சுவலாக ஃப்ரைடேலாம் துடைக்கக்கூடாது அப்படி இப்படி சொல்லுவாங்க. பட் ஃப்ரைடே தான் நான் துடைப்பேன், க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா அது வீட்டில் சுத்தமாக பூஜை பண்ணணும்ல, க்ளீனாக. அதனால வந்து நான் ஃப்ரைடே தான் துடைப்பேன். இந்தமாரி துடைக்கும் போது ஃப்ளோர் க்ளீனிங் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. நான் ஜஸ்ட்டு மஞ்சள், உப்பு, அப்புறம் வந்து பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டுட்டு தான் நான் வந்து ஃப்ளோரை க்ளீன் பண்ணுவேன். ஆக்சுவலாக ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு போயிட்டுருந்துச்சு. அதனால் நான் ஃப்ளோர் க்ளீனிங் பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப இருட்டாக இருக்குது. நான் வீடியோ எடுக்கிறதுக்காகவே 2 லைட் போட்டிருக்கேன் வீட்டில். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் வந்து நான் பூ வந்து இன்றைக்கி நல்லா யாருக்கெல்லாம் இந்தமாரி உருளி வச்சு வீட்டில் பூ வைக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ நான் ரொம்ப நாளாகவே சொல்லலான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ தான் டைம் கிடச்சிச்சு. ஸோ அதனால் வந்து நான் இந்தமாரி உருளியில் பூ வச்சுட்டே இருப்பேன். ஃப்ரைடே டைமில் வந்து இங்கே எல்லாம் க்ளீனாக இது பண்ணிவிட்டு குங்கும மஞ்சளெலாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து உருளியில் பூ வைக்குவேன். ஸோ இது ரொம்ப நல்லது அண்ட் வீட்டுக்கு வந்து பாசிட்டிவான இது இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் இது வந்து வாங்கியிருந்தேன். மாமா வந்து டிவி பார்க்குறேன்னு சொல்லி வாய்ஸ் ஜோராக வச்சுருக்காரு. பட் என்னால் வாய்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு கம்மியாகவே இருக்குது. என்னென்ன பார்த்தீங்கன்னா காலையில் தான் நான் வந்து இது கஷாயமாக பண்ணி குடித்தேன். குப்பைமேனி இலை இது வந்து கோல்டு ஆகிடுச்சிட்டா குடிக்கலாம், குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. பட் ஆனால் நம்மளும் சாப்பிட்லாம். ஸோ நான் இது வந்து கஷாயம் பண்ணி இதில் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா ஒரு கிளாஸ் தண்ணியை கொஞ்சம் மீடியம் கிளாஸ் ஒரு அரை கிளாஸ் வர அளவுக்கு பண்ணிவிட்டு குடித்தேன். நல்லா வெந்திருக்குது. ஸோ அதனால் நான் இது வந்து குடிச்சிட்டேன். மீதி கொஞ்சம் இருக்குது. அப்புறம் நைட்டு இல்லை அப்புறமா குடிக்கலாம். அப்படி இதை வந்து நான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எதுக்கோ செஞ்சேன் இல்லையா. ஸோ இதை நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். எனக்கு வந்து ஓவன் நான் வந்து இங்கேயே வச்சுட்டேன். எனக்கு இந்தமாரி வந்து சுவிட்ச் வந்து இந்தமாரி கிடைக்கல எனக்கு. அதனால நான் அங்கேருந்து வந்து ஓவனை இங்கே வச்சுட்டேன். இங்கே வச்சதுனால எனக்கு கொஞ்சம் ஏதாச்சுன்னா டக்குன்னு சூடு பண்ண முடியுது. பசங்க வந்து சூடு பண்ணி சாப்பிட்ருவாங்க. ஸோ அந்தமாரி இருந்ததுனால நான் அதை இங்கேயே வச்சுட்டேன். அங்கே வந்து எல்லாம் நான் இங்கே இந்த ஸ்டோரேஜ் எல்லாம் வந்து இங்கே வச்சுட்டேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் இதெல்லாம் பீங்காய் இருக்கிறது இது ஐட்டம்ஸ் தான். அண்ட் கொஞ்சம் பிளாஸ்டிக்கெல்லாம் இருக்குது. நான் சீக்கிரமாகவே நான் இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவேன்.
ஸோ ரிமூவ் பண்ணிவிடுவேன். கிளாஸ் கண்டெய்னரில் தான் யூஸ் பண்ணுவேன். இது பார்த்திங்கன்னா கண்ணாடி ஐட்டம்ஸு, அதாவது கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. க்ளீனிங்க்கும் நல்லாயிருக்கு. பட் பார்க்க வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்தமாரி வச்சுருக்கும் போது பார்க்கவே கொஞ்சம் நல்லாயிருக்கு, கொஞ்சம் அழகாக இருக்குன்றதுனால நான் ரொம்ப நாளாகவே எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வேணும் இந்த இடம் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு பண்ணியிருந்தேன். நானும் மாற்றி மாற்றி பார்க்குறேன், எனக்கு செட் ஆகலை. பட் இப்படி தான் வச்ச உடனே பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு டிசைனாக இருந்தது. ஒரு நாளாக இருந்தது பார்க்கவே. ஸோ எனக்கு வந்து இந்தமாரிலாம் வைக்கணும்னு ரொம்பவே ஆசை. அதனால் இந்தமாரிலாம் வச்சு இதெல்லாம் ஸ்பைசஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதில் டெய்லி க்ளீனிங் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். கீழே லிங்க் கொடுக்குறேன். இல்லாதனால தான் என்னால் வந்து லாங் வீடியோ வந்து என்னால் போட டைம் இல்லாதனால தான் போட முடியல. பட் உங்களுக்கு லாங் வீடியோ தான் ஓகே அப்படின்னா நான் லாங் வீடியோவே போடுறேன். எப்படியோ டைமிங் வந்து நானே கொஞ்சம் சேவ் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. ரொம்ப நேரம் பேசிகிட்ருக்கேன். மாமாக்கு வந்து டீ குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நான் வந்து நைட் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி தான் போடுவேன். பட் பார்த்திங்கன்னா ராத்திரி நைட் சாப்பிட்றோம் இல்லையா, ஸோ அந்த இதெல்லாம் வெசல்ஸ் எல்லாம் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு ஒரு டைம் நான் வந்து நல்லா இருந்தேன்னா செஞ்சிருவேன், கழுவிடுவேன் நைட்டே. பட் ஒரு டைம் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும். அதனால் நான் வந்து வாஷ் பண்ண முடியாது. அப்புறம் வந்து காலையில் நைட் வந்து மீந்திருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கிறத சாப்பிட்டுட்டு அப்புறம் சில எல்லாம் நாய்க்கெல்லாம் போட்டுட்டு அதுமாரிலாம் போட்டுருவேன். போட்டதுக்கப்புறமா வந்து மீதி இருக்கும் இல்லையா, அந்த வெசல்ஸில் வந்து கொஞ்சம் காலையில் தான் வாஷ் பண்ணுவேன். ஸோ அந்தமாரி டைமில் தான் இப்படி எப்போ பார்த்தாலும் பாத்திரம் கழுவுற வேலையாகவே இருக்குது. இது வந்து நேற்று துவச்சி வச்சுட்டேன். ஸோ இப்போ மடித்து வச்சுருக்கேன். எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் பீரோவில். பயந்து ஒரு பண்டலில் எங்கே போடுறாங்க தெரியுமா? அவரது பாதி அந்த பக்கம், எந்த பாதி இந்த பக்கம். ஸோ வச்சுட்டு நான் வந்து இப்போது வச்சு முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துடலான்னு நினைக்கிறேன். இப்போ குளித்தா தான் வேலை முடிக்க முடியும். டைம் பார்த்திங்கன்னா 11 o'clock நினைக்கிறேன். 11:30 ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ போய் குளிச்சுட்டு, ஆக்சுவலாக எல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீனிங் எல்லாம் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தேன். பாத்ரூம் போகிறேன்னா குளிக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடியே வந்து வாஷ்ரூமெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் வந்து பஜ்ஜிலெல்லாம் குளிக்கிற இடம்லாம் வந்து நல்லா தேய்ச்சி முடிச்சிடுவேன். தேய்ச்சி க்ளீனாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து குளிப்பேனே. இந்தமாரி எப்போச்சும் ஒரு டைம் வீக்லி ஒரு ட்வைஸ் அப்படி பண்ணிவிடுவேன். ஏன்னா பாத்ரூமும் சுத்தமாக தான் இருக்கணும் இல்லையா, நம்ம குளிக்கிற இடமும் க்ளீனாக இருக்கணும் இல்லையா. ஃபைனலாக குளிச்சுட்டேன். குளிச்சு முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் இருக்கிற வேலைக்கு தான் வீட்டில் இப்படி தான் இருப்பேன். ஸோ நான் நைட்டி அதெல்லாம் ஜாஸ்தி போட மாட்டேன். இதெல்லாம் எடுத்து அங்கே இங்கேன்னு வச்சு வேலையை பார்க்குறதா இருக்குது. டயர்டாக இருக்குது. இந்த ஸ்டாண்டு வேறு நிற்கவே மாட்டேங்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃபுல் இந்த இடம்லாம் லூஸ் ஆகிட்டு. ஸோ அதனால் நான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதே இல்லை. கை தான் ஒரு சின்னதாக ஒரு இது வாங்கியிருந்தேன் இல்லையா, ஸோ அதை தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரை பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபேன் ஆஃப் பண்ணிடலாம். ரூமில் வந்து லைட் ஆஃப் பண்ண போகிறேன். ரூமில் எப்போவும் ஸ்க்ரீன் போட்டுகிட்டே இருக்கேன். எப்போவும் மூடியே இருக்கணும். ஏன்னா அது ரூம்பு பெட்ரூம் இல்லையா, ஸோ அதனால் மூடியே இருக்கட்டும். ஸோ நம்ம வந்து இங்கே பார்த்திங்கன்னா லைட்டு போட்டுடலாம். இங்கே லைட் போட்டால் தான் வெளிச்சம். ஆக்சுவலாக 2 லைட் போடுவேன். 2 லைட் வச்சுருக்கேன். 2 லைட் போட்டால் தான் ஃபுல்லாக தெரியும். ஸோ ஃபைனலாக இப்போ வந்து சாமி ரூமுக்கு ஒரு லைட் போடலாம்.
வந்து க்ளீன் பண்ணணும். சாமியை எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணணும். கிச்சன் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஃபைனலாக முடிஞ்சுது. சமையல் மட்டும் செய்யணும். பட் சாப்பாடு இருக்குது, ரைஸ் இருக்குது, குழம்பு ஏதாச்சும் வைக்கணும். ஸோ கிச்சன் க்ளீனாக இருக்குது. எங்களுக்கு எனக்கு இந்த கொண்டை போட்டுனே இருந்தேன்னா ரொம்ப இதுவாக இருக்குது. கொண்டை போட்டால் எனக்கு தலைவலி வந்துடும். ஸோ நான் ஃப்ரீயாகவே பண்ணிடுறேன். காலையில் நாஸ்டா டிஃபன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சேன்னா அதனால 9 o'clock டிஃபன் முடித்தேன். இப்போ 11:30க்கெல்லாம் குளிச்சுட்டேன். டைம் எடுத்த பாருங்க, 11:30க்கெல்லாம் குளிச்சுட்டேன். ஸோ அதனால என்ன ஆகுது பார்த்திங்கன்னா, சாப்பிட்டது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுது. கிளைமேட்டு சில்லாக தான் இருக்குது. கண்ணு குசுது பார்த்திங்கன்னா சில்லுன்னு தான் இருக்குது. ஏதோ வெயிலெல்லாம் இல்லை. மத்தியானம் சமைக்கணும்னு சொல்லிட்டு சீக்கிரம் டைம் ஆகுது, 12 o'clock ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு சீக்கிரமாக செஞ்சிடலாம் அப்படின்னு சாமி இதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். டியூஸ்டே வந்து பையன் தான் வந்து வேலை கொளுத்த, பாப்பா தான் கொளுத்திச்சு. ஸோ பூவெல்லாம் எடுத்து அங்கேயே போட்டுச்சு. அதெல்லாம் அங்கேயே இருந்ததெல்லாம் எடுத்து வந்து வெளியில் போட்டு சாமி இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற ஸ்லாப்பை துடைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வாஷ் பண்ணுவேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கால் வலி எடுத்துச்சு. ரொம்ப கால் வலி தாங்க முடியாமல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம். ஸோ ரெஸ்ட் எடுத்து அப்புறமா தான் கொஞ்சமாக ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து இதெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். வாங்கி எடுத்து சாமி எடுத்துகிட்டு அப்படி வச்சுட்டு அப்புறமா தான் செஞ்சேன். அதுக்கான பாத்திரம் வந்து இதுமாரி வாஷ் பண்ணுவேன்ல. ஸோ அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். நான் போடுறேன்னு முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப டயர்டாகிட்டேன். ஸ்லோவாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக பண்ணியிருந்தேன் காலையிலேருந்து. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோவாகவே ஆகிட்டேன். அப்புறம் வந்து செடிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து சாமி இதை எடுத்து வாஷ் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். செடிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடு துடைச்சது இது வந்து எடுத்து வச்சுட்டேன். மாப்பு எல்லாம் க்ளீனாக எடுத்து வச்சுட்டு அது வந்து வெளியில் தண்ணி ஊற்றிட்டு உள்ளே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செடி கொஞ்சம் தண்ணி ஊற்றுவேன். அதெல்லாம் முடிச்சு இங்கே வந்து கொஞ்சம் ஸ்னேக்ஸ் பிளான்ட்லாம் கொஞ்சம் எடுத்து வந்தேன். ஸ்னேக் பிளான்ட்டு, அப்புறம் மணி பிளான்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் அம்மா எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ரூமில் கூட நாங்கள் வந்து ஸ்னேக் பிளான்ட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பாட்டு வந்து நான் வந்து வேறு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற பாட் மட்டும் ரெடி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மணி ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அது இருந்துச்சுன்னா நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படி சொல்லி அப்படியே வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா ஃபைனலாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டேன். அதான் சொல்லிட்டு இருந்தேனே அடிக்கடி கரண்ட்டு போகுது. ஸோ அதனால் வந்து நான் வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியல. ஸோ க்ளீன் பண்ணி வச்சு முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 6 o'clock போகல நான் வந்து விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி தான் செஞ்சேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மத்தியானம் வந்து எனக்கு உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் வந்து இருந்த சாதத்தில் தயிர் ஊற்றி சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நானும் மாமாவும். அதுக்கப்புறம் ஈவினிங் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு 7 o'clock ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து முட்டை குழம்பு வச்சுட்டு சப்பாத்தி செய்யலாம் அப்படி சொல்லிட்டு மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டேன். மாவு பிசையும்போது பார்த்திங்கன்னா கரண்ட் போயிடுச்சு. ஸோ அதுலேயே நான் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்ச நேரம் வெளியில் தான் உக்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரண்ட் வந்தவுடனே மிக்ஸி போட்டு தக்காளி சட்னி மாரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து முட்டை குழம்பு ரெடி பண்ணிட்டேன். முட்டை குழம்பு ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போதே மறுபடியும் கரண்ட் போயிடுச்சு. ஸோ இதே எனக்கு கண்டினியூஸாக வேலையாக இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா ஃபைனலாக இருந்தது அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே வீடியோ எடுத்துட்டேன். நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிற டைமில் தான் கரண்ட் ஓயாமல் போச்சு. இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் இது பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கும் என்னோடய ஃபுல் வீடியோஸும் பார்க்கணும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். முட்டை குழம்புன்றது ஒன்று ரொம்ப இதுவாகவும் இருக்காது. சப்பாத்திக்கு வந்து நல்லா கொஞ்சம் கிரேவி மாரி இருக்கும். நம்ம தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து முடிச்சுட்டு இதுக்கு வந்து ஊற்றிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவோம். இது ஃப்ரை பண்ணி சில பேர் அரைப்பாங்க. நான் வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட ஃப்ரை பண்ணுவேன். எங்கள் வீட்டில் வந்து சின்ன தக்காளி வெங்காயம் இருந்தாலும் அதை எடுத்து போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் நான் எல்லாமே அரைச்சிடுவேன். பூண்டு வந்து சாப்பிட மாட்டாங்க. இதை அரைச்சிட்டோன்னா பசங்களுக்கும் அந்த சென்ட் அந்த ஒரு இது போகும். ஸோ அதனால் அரைச்சி தான் நான் எப்போவுமே குழம்பு வச்சுடுவேன்.
எப்பாச்சும் நான் தெரியாமல் வதக்கி போட்டு வச்சுட்டேன்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே எடுத்து போட்டுருவாங்க. ஸோ நான் அதனால அரைச்சி வச்சுருவேன். அப்புறம் மிளகாத்தூள் வந்து இப்போ தான் ஸ்டோர் பண்ணி வச்சேன் அரைச்சி. ஸோ அதையும் எடுத்து ஸ்டோர் பண்ணிவிட்டு கொஞ்சம் குழம்புக்கு போட்டுட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா என்னோடய வாய்ஸ்லேயே எனக்கு ரொம்ப இதாகுதுன்னு தெரியும். அது உடம்பு முடியாதனால தான் காரணம். அப்புறம் சப்பாத்தி செஞ்சுட்டே இருக்கும்போது மாமா வந்துட்டார். ஸோ மாமா வந்திருந்தால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சப்பாத்திக்கு ரெடி பண்ணி நான் உருட்டி கொடுத்துருந்தேன். மாமா வந்து சுட்டு எடுத்துனார். இங்கே வந்து முட்டை வந்து வெந்துட்டுருக்கு. ஸோ சைடில் முட்டை வேகிறதுக்குள்ளே நாங்கள் வந்து சீக்கிரமாக சப்பாத்தி ரெடி பண்ணியிருந்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 7:30 ஆயிடுச்சு, பசி எடுத்துக்கிச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வரணும். ஸோ ஈவினிங் வாக்கிங் போகணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. கால் வலிக்குதுன்னு சொன்னேன். பட் வாக்கிங் சரி கொஞ்சம் உள்ளே இருந்தால் ஒரு மாதிரி ட்ரெஸ்ட்டாக இருக்குது, வெளியில் கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து வலி இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய் வந்துடுவேன். ஸோ மாமா பார்த்திங்கன்னா சுட்டு வச்சுருந்தாரு. நான் ஃபஸ்ட்டாக உருட்டி கொடுத்து எல்லாம் சீக்கிரமாகவே ரெடி பண்ணிவிட்டோம். அதுக்கப்புறம் முட்டை வந்து வெந்து முடிஞ்சிச்சு. முட்டை வெந்தோடனே மாமா வந்து உரிச்சி ரெடி பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டாரு. வேலை முடித்த கையோடு வந்து நம்ம வந்து ஸ்டவ் இருக்கிற இடம்லாம் க்ளீன் பண்ணிட்டோன்னா, ஸோ நாளைக்கு க்ளீன் பண்ணுற வேலை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காமல் அன்றைக்கே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடுவேன். நான் எந்த செஞ்சாலும் அப்போயே க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ அதனால என்னோடய கிச்சன் வந்து எப்போவுமே க்ளீனாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஸ்னேக் பிளான்ட் இருக்கு இல்லையா, அதுவும் நான் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். எல்லாம் சமைச்சு முடிச்சதும் ஸோ இது வந்து தண்ணி இருந்தது இல்லையா, காலையில் குடித்த மிச்சம் வந்தது. ஸோ இது வந்து நைட் கொஞ்சம் சூடு பண்ணி வெதுப்பாக கொஞ்சம் குடிச்சிட்டேன். ஏன்னா வெறும் காலி வயிற்றில் இருக்கணும் இல்லையா, அதனால் காலையில் எழுந்தோடனே ஒரு வாட்டி குடித்தேன். இப்போ கொஞ்சம் குடிக்கிறேன். தொண்டையில் பார்த்திங்கன்னா ரொம்ப சவுண்டு வருது, வாய்ஸ் ஒரு மாதிரி நெஞ்சு சளி பிடிச்சிருந்தா இருக்கு இல்லையா, அந்தமாதிரி வாய்ஸ் இருக்கிறதுனால சத்தம் வருதுனால எனக்கு அது முடியல. அதனால் வந்து நான் இந்த கசாயம் குடிச்சிட்ருக்கேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். வீட்டுக்கிட்டே வந்து செடி நல்லாவே வளருது. ஸோ இந்த டைமில் வந்து நம்மளுக்கு கிடைச்சத மருந்து நம்மளுக்கு எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அது கசாயம் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பையனுக்கும் கொடுத்தேன், அவன் வேணான்னுட்டான். பட் குடிக்கணும், அவனுக்கு கொஞ்சம் இது இருக்குது, கோல்டாக இருக்குது. ஓகே, குடித்து முடிச்சதும் வந்து நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். 8 o'clock ஆயிடுச்சு. பட் சீக்கிரமாகவே சாப்பிட்லான்னு பார்த்தா டைம் ஆகிட்டே இருக்குது. ஸோ 8 o'clock ஆயிடுச்சு. மாமாவுக்கு ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டேன். பையன் வந்து ஹோம்ஒர்க் இருக்கான், அவன் எழுதிட்டுருக்கான். அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் குளிச்சுட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவான் நைட்டில். ஸோ நாங்கள் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக சாப்பிட்டு முடித்து வச்சுட்டேன். பாப்பா தான் வந்து கொஞ்சம் கால் வலி ஜாஸ்தியாக இருக்கும். பாப்பா வந்து தட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே வாஷ் பண்ணி வச்சிச்சு. டேப்லெட் போட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு உக்காந்துட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.